ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். மாயாவும் ஜானகி கோயிலிருந்து வராங்க. அப்போ ஜானகி அவங்க பிரசாதம் தானா கொடுத்துருக்குறாங்களா, அந்த பிரசாதத்தை பார்த்தோம்னா அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு கிணத்துல போட்டு அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ஃபஸ்ட்டு ரகுராம் கிட்ட கொடுக்கவும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அதை வாங்கிட்டுதாரு. அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானகி எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக போகும்போது அதுக்கு முன்னாடியே ரகுராம் அதை சாப்பிட்ருந்தாங்க. சாப்பிட்டதுமே அப்படியே அவங்க சத்தம் போட்டுட்டே அவங்க கீழே விழுற மாதிரிக்கு இருக்கவும் உடனே ஜானகி அவங்க பதட்டமாய் திரும்புகிறாங்க. திரும்பும்போது பார்த்தோம்னா ரகுராம் இருக்கிற நிலைமை பார்த்துட்டு அவங்க ஓடி வராங்க. ஓடி வந்ததுமே என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ரகுராம் அப்படியே கீழே விழுந்து சாஞ்சிருந்தாங்க. அப்போ ஜானகி சத்தம் போடவும் அவங்க சத்தம் கேட்டு எல்லாருமே வந்துருந்தாங்க. என்ன ஆச்சு அப்படிங்கும்போது என்னன்னே தெரியல, இந்த சக்கரை பொங்கலை சாப்பிட்டாரு, அதுக்கப்புறமா இந்த மாதிரிக்கு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே பதட்டமாயிருந்தாங்க. உடனே பார்த்தோம்னா ரகுராம ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனதுமே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா தனாவுக்கு ஃபோன் பண்றாங்க. தனா இந்த மாதிரிக்கு பெரியப்பாவுக்கு நடந்து போச்சு அப்படிங்கவும் இதுக்கிட்டதுமே தனா துடிச்சு போயிருந்தாங்க. ஐயோ என்ன சொல்ற மாயா அப்படிங்கும்போது, ஆமா நாங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறோம் அப்படிங்கவும் நான் இப்போ உடனே எனக்கு அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனா கதிருக்கு ஃபோன் பண்றாங்க. அப்போ கதிர் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது இப்படி ஆக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே கதிர் துடிச்சு போயிருந்தாங்க. அப்போ தனாவும் கதிரும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா குடும்பம் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் தான் இருக்கவும் அப்போ ரகுராமுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஜானகி கதறி அழுதுட்டு இருக்கவும் அப்போ பத்மா கேட்குறாங்க, அண்ணி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஜானகி சொல்கிறாங்க, அதாவது கோயிலில் தனாவும் கதிரும் இந்த மாதிரிக்கு பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பிரசாதத்தை அவள் அப்பாவுக்கு கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தா, அதை தான் நான் அவருக்கு கொடுத்தேன். அதை அவர் சாப்பிட்டதுமே இந்த மாதிரிக்கு கீழே விழுந்துட்டார் அப்படின்னு ஜானகி சொல்லவும் இது கேட்டதுமே பத்மா அப்படியே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன நீ சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்போ அந்த பிரசாதத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அண்ணனுக்கு இந்த மாதிரிக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனா மேலே பழிய போட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது உடனே ஜானகி சொல்றாங்க, எங்க பாரு பத்மா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கும்போது என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, அந்த கோயில் பிரசாதத்துல தான் ஏதோ கலந்துருக்குறாங்க, அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அண்ணனுக்கு இந்த மாதிரிக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பார்க்கும்போது டாக்டர் வராங்க. அப்போ என்னாச்சு அப்படிங்கும்போது அவர் இப்போ இந்த மாதிரிக்கு ஏதாவது சாப்பிட்டாரான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. அந்த சாப்பிட்ட அந்த ஃபுட்ல தான் அந்த மாதிரிக்கு ஏதோ கலந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ சிவாமணிலாம் கேட்குறாங்க, இப்போ அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறாரு, காப்பாற்றுறதுக்கே கஷ்டம் தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாருமே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மாயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரிய மாட்டுக்க, அவங்க சாப்பிட்டதுல எப்படி இந்த மாதிரிலாம் கலந்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயாவுக்கும் ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. அப்போ சீனை சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சு மாயா, நீயும் பெரியம்மா தானே போனீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மாயா சொல்றாங்க, இப்படி தனாவும் கதிரை பிரசாதத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அப்பாவுக்கு கொடுக்க சொல்லி அவ தனியா ஒரு வாளியில போட்டு கொடுத்தா, அதை தான் பெரியப்பா சாப்பிட்டுருக்காரு, அது எப்படியாக்கும் கலந்துருக்க முடியும், ஏன்னா அந்த பிரசாதத்தை தானே எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கோயிலில் வச்சு, அப்போ அவங்களுக்கு எதுவுமே ஆகலைல்ல அப்படின்னு சொல்லவும் என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. ஆனா இப்போ அவர் சொல்றது பார்க்கும்போது அதாவது அது சாப்பிட்டதுல தானே ஏதோ கலந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, அப்போ அவர் சொல்றது பொய்யா இருக்காதுல்ல, உண்மை தானே அப்படின்னு சொல்லவும் எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல சீனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா தானாவும் கதிரும் அழுதுகிட்டே வராங்க. அப்போ தானா பக்கத்தில் வந்ததுமே அப்பாவுக்கு என்ன ஆச்சு மாயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பத்மா பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு வந்திருக்கிறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமைக்கு நீ தானேடி காரணம் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தானா அத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்டி, நீ கொடுத்திய ஒரு பிரசாதம்னு சொல்லிக்கிட்டு அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அண்ணனுக்கு இந்த மாதிரிக்கு நடந்திருக்குது, அதில் என்னத்தை கலக்கி கொடுத்தீங்க, உங்கள் ரெண்டவரையும் வீட்டை விட்டே அனுப்பிவிட்டுட்டாரு, உங்க ரெண்டோரையும் வீட்டுக்குள்ள சேர்க்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கதிர் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு நான் ஒன்றும் உங்ககிட்டலாம் பேச விரும்பலை அப்படிங்கும்போது இப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்ன பத்மா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க நீ நான் இன்னும் சொல்லலையே, அவர் தானே செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், சாப்பிட்டதுல தான் ஏதோ கலந்துருக்குறாங்க, அதனால அண்ணனோட உயிருக்கே இப்போ ஆபத்தில் இருக்குன்னு அவர் தானே உங்ககிட்ட சொன்னார், அப்போ நானா சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தனா
ஜானகி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு பத்மா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத வாய்க்கு வந்த மாதிரி அப்படிங்கவும், ஆமாம் நீங்கள் எல்லாரும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுங்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறா, என்ன இருந்தாலும் சரி தான் அந்த கதிருக்கு வந்து அண்ணமலை இருக்கிற கோவத்தினால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா அப்படிங்கவும், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கதிர் கேட்கும்போது, நீ ஒன்றும் சும்மா பேசிகிட்டு இருக்காதுன்னா நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும், பாருமாயா அவங்க எப்படிலாம் என் மேலே பழியை சுமத்திட்டு இருக்காங்க, நான் வந்து மாமாவுக்கு அப்படிலாம் நினைப்பேனா என்ன, நான் வந்து அதாவது எனக்கு லாபத்தில் கிடைச்ச இந்த ரூபாயில் நான் கோயிலில் வந்து இந்த மாதிரிக்கு பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தேன், அதை தானே நான் மாமாவுக்கும் நான் கொடுத்து அனுப்பினேன், எவ்வளோ சந்தோஷமாட்டு இந்த மாதிரிக்கு நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னா, கோயிலில் எல்லாருமே அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட தானே செய்கிறாங்க, யாருக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லவும், அப்போ மாயா சொல்கிறாங்க, அதான் கதிரி எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஆனால் இப்போ நிலைமைக்கு வந்து அதை சாப்பிட்டனால தான் இந்த மாதிரிக்கு நடந்திருக்குன்னு அவரும் சொல்கிறாரு, அதனால தான் எதுவுமே புரியல, அத்தையும் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க, நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லவும் தானா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு நானே இந்த மாதிரிக்கு பண்ணிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தானா வந்து தலையில் அடித்து அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் மாயா வந்து தடுக்கிறாங்க, தானா நீ அழாத தானே அப்படிங்கும் போதே அப்பாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு, அதுவும் நான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்களே, நான் அப்படிலாம் செய்வேன்னா அப்படிங்கும்போது, எங்கள் பாரு ஓ மேலே எதுவும் தப்பும் கிடையாது, தப்பு எங்கே நடந்துச்சுன்னா தெரியல, ஆனால் இப்போதைக்கு வந்து பெரியப்பாவை வந்து நம்ம காப்பாற்றணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தான் நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம், அதனால நீ கொஞ்சம் அழாம அமைதியாக இரு அப்படிங்கவும் பத்மா வந்து தனாகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை 2 பேரும் இங்கேருந்து கிளம்பி போயிருங்க அப்படிங்கவும், இது கிட்டதுமே தனா இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க, இங்கே பாருங்கத்தை நீங்கள் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, அப்பா நல்லானதுக்கு அப்புறமா நான் கேட்டுட்டு நான் அங்கேருந்து கிளம்பி போயிருது அப்படிங்கும்போது, ஒன்றால் தாண்டி எங்கள் அண்ணனுக்கு இந்த மாதிரிக்கு நிலைமை, நீ என்னென்னா இங்கே வந்து எங்கள் அண்ணனுக்கு இன்னும் என்ன ஆக போகுதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறியா, ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிரு அப்படிங்கவோ, இப்போ மணி வந்து தடுக்கிறாங்க, பத்மா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியா என்ன, இங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ என்னன்னா இதான் உனக்கு சாக்குன்னு சொல்லிக்கிட்டு தனாவையும் கதிரியும் விரட்டி அடிச்சதுலேயும் சண்டை போடுறதுலையுமே குறிக்கோளாக இருந்துட்டு இருக்கிறீங்க, இப்போ மச்சான் எப்படியாவது வந்து உயிர் பழைக்கணும் அதை நினச்சி நாங்களாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், ஆனால் நீ இதுதான் உனக்கு வந்து சாக்குன்னு சொல்லிட்டு இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்காத, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லவோ, இது என்ன வீடு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா, இதுக்கு ஹாஸ்பிட்டல் ஆக்கும், அதனால கொஞ்சம் நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லும் போது, அடுத்தது வந்து பார்த்தோம்னா அவங்க வராங்க, அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் கேட்கும்போது, இல்லை அவர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில தான் இருக்கிறாரு, இத்தனை மணி நேரம் கழிஞ்சாதான் எங்களால் எதுவுமே சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க, இது கிட்டதுமே ஜானகி அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க, மாயாவுக்கு இப்போ என்ன நடந்துச்சு தெரியல, எங்கேருந்து இந்த தப்பு நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் குழப்பத்தோட